Good morning, friends. மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். One minute, friends. So, இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராக்டிஸ் மேஜிக் புக்ல இருந்து பிராக்டிஸ் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரோண்டா பைரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வு மூலமா எப்படி வந்து நம்ம அந்த செல்வத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்து அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 28 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 12 சாப்டர் நாம் இது வரைக்கும் அடைந்த பொருட்களுக்கும் அடைஞ்ச விஷயங்களுக்காக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எஸ், அப்கோர்ஸ் இந்த தண்ணி அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரேயர் முடிஞ்சோடனே வந்து நம்ம இது பண்ணோம், சிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து நீங்க இந்த செஷன் வேணா கூட இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 12 சாப்டர் வந்து பாஸ்ட் நம்ம அடைஞ்ச விஷயங்களுக்காக வந்து பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த 10 சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடையணும் அப்படிங்கிற விஷயம், இனிமேல் நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த 6 செயல்முறை பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை புதிய நிலைக்கு வந்து எடுத்துட்டு போக போகுது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லைஃப்ல கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம இது பண்ணோம் அப்படின்னாலும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்கல. ஸோ இந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம நன்றி சொல்லவும் இல்லை. சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன, எப்படி நம்ம நன்றி சொல்றது அப்படிங்கிறத வந்து அடுத்த 6 சாப்டர் வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த 6 சாப்டர் அப்படிங்கிற இது பண்ணும்போது நீங்க ஒரு புதிய நிலையை வந்து அடைஞ்சிருப்பீங்க. நீங்க அந்த நன்றி உணர்வுனா என்ன அப்படிங்கிறதே உணர்ந்திருப்பீங்க அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா ரோண்டா பைரன் சொல்ற விஷயம். ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா காற்று. சரிங்களா? ஸோ வந்து இப்போ காலையில வாக்கிங் போற ஹேபிட் வந்து எவ்வளவு பேருக்கு இருக்கு? ஆல்மோஸ்ட் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலையில வாக்கிங் போயிட்டு வந்து நீங்க பிரிஸ்கா வந்து காலையில ஒரு 5:30 6 o'clock கிளம்புறீங்க, 5 o'clock கிளம்புறீங்க, 6 o'clock வரீங்க அப்படின்னா அப்படி பிரிஸ்கா ஒரு வாக் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்களா? அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து நீங்க சுவாசிச்சுட்டு வருவீங்க. சரியா? ஸோ அன்னைக்கு வந்து அந்த வாக்கிங் போயிட்டு வந்து அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாவே நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், சுறுசுறுப்பா இருப்போம். சரியா? நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது போயிட்டு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்டோட வீட்டுக்குள்ள வந்து வருவோம். நாங்க ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வாக்கிங் போகும்போது வந்து எங்களுக்கு வந்து அது நடக்கும். ரைட்? வாக்கிங் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்கோர்ஸ் நாங்க பாத்தீங்கன்னா இந்த குக்கு எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கு எஃப்எம்ல இருந்து அந்த ப்ளூடூத்ல இது போட்டுட்டு சில பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து கேட்டுட்டே தான் போவோம். நிறைய புக்ஸ் வந்து அதுலயும் புக்ஸ் இருக்கு, நிறைய இதெல்லாம் இருக்கு. அதெல்லாமே வந்து நாங்க கேட்டுட்டே தான் போவோம் நாங்க. சரியா? அப்படி கேட்டே போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த சன் டெய்லி வந்து அந்த சன்ரைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துருது. ஸோ அந்த ஃபுல் சன்ரைஸ் வந்து பார்த்துட்டே போவோம். டெய்லியும் ஒரு கலர், அந்த ஸ்கை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலரா அந்த மேகங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த ரோட் சைட்ல தான் நாங்க வாக் பண்ணுவோம். நிறைய மரங்கள் இருக்கும். சரியா? அந்த ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலரா கார்பெட் போட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 கலர்ல அந்த மரங்கள் வந்து பூவெல்லாம் கொட்டி கார்பெட் மாதிரி இருக்கும். எங்களை கார்பெட் போட்டு வரவேற்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே தான் வந்து நாங்கள் போவோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது போயிட்டு வர்ற வரைக்கும் வந்து தினம் அதே மாதிரி நிறைய பறவைகள் வந்து பறந்து போகும். சரியா? தினம் நிறைய மயில் வந்து நிறைய இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே வந்து போவோம். திருப்பி வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனோட அப்படி ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட வீட்டுக்கு வந்து திரும்பி வருவோம். ஒரு புதிய மனிதராக திரும்பி வருவோம். சரியா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து பார்ப்போம், தெரிஞ்சவங்க வருவாங்க, விஷ் பண்ணுவோம், அப்புறம் சில பேர்கிட்ட வந்து பேசுவோம். சரியா? இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பி வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டோட திரும்பி வருவோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படி அந்த சுவாசிக்கிற காற்றுக்கு எப்போவாச்சும் நம்ம ஒரு நன்றி சொல்லியிருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா காத்துக்கு எதுக்குங்க நன்றி? இல்லையா? அது பாட்டுக்கு இருக்கு, நாம் பாட்டுக்கு சுவாசிக்கணும், நாம் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்கு காத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும்? சரியா? ஸோ காத்துக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் நாங்க வந்து எடுத்து இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா காத்துக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா அப்படின்னு இது பண்ணியிருந்தா நாங்க மைண்டுக்கு வந்திருக்கவே இருக்காது. சரியா? இது காத்துக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா, இதெல்லாம் தேவையா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீயா கிடைக்குது அப்படி இருக்குல்ல அப்படின்னு வந்து அதை ஒரு கிண்டெல்லாம் கேலி பண்ணியிருப்போம். ரைட். ஸோ அந்த காற்று வந்து இல்லை, அதுவும் அந்த காற்றுல கொஞ்சம் மாசு வந்துடுச்சு. அது இந்த கோவிட் டைம்ல வந்து ஒரு கிருமியோட வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லாரும் அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு அந்த மாஸ்க் போட்டதையும் தாண்டி வந்து நம்ம எஃபெக்ட் ஆகி சரியா பல எப்படி சொந்தங்கள் நிறைய இதை வந்து இழந்து எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டம் வந்து பட்டாங்க. சரியா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிட்டு இருக்குன்னா அதோட அருமை வந்து தெரியவே தெரியாது. ஸோ வந்து நமக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப தான் அதோட 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 இது என்னன்னே நமக்கு தெரியும். சரியா. அதே மாதிரி அந்த ஆக்சிஜன் சரியா. ஸோ அந்த இன்ஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஆக்சிஜன் கிடைக்கல, ஆக்சிஜன் பத்தல அப்படிங்கிறதுனால எவ்வளவு பேர் கண்ணு முன்னாடியே இறந்து போனாங்க. ஸோ அந்த ஆக்சிஜனுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருந்தது. சரியா. அப்போ வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல வந்துட்டு இருந்தாங்க. சரியா. நார்மலா ஒரு விலை வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது 2500 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் சரியா அப்படிலாம் அந்த சிலிண்டர் வந்து வித்துச்சு. சரியா. ஒரு ஒரு அந்த அந்த ஆக்சிஜன் சிலிண்டர். ஸோ அப்படி அந்த நமக்கு எப்பவுமே அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட அருமை என்ன பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ரைட். ஸோ இப்போ வந்து அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் உயிரோடவே இருக்கும். சரிங்களா. இப்படி உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உண்டான அவ்வளவு விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம். சரிங்களா. ஸோ வந்து அதாவது கரெக்டா நடந்துட்டு இருக்கு, அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு இருக்கு, அதாவது அதோட வேலையை வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு. நம்ம உயிர் வாழ்றதுக்கு உண்டான அவ்வளவு விஷயங்களும் மிகச்சரியா செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு. சரியா. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இந்த ஆக்சிஜன் ஒண்ணு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு ஏன் நன்றியோட இருக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த ரோண்டா பைட் அவங்க 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 ஏன் இதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து இந்த சாப்டர்ல அதான் சொல்றாங்க. சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இந்த ஆக்சிஜனுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் ஈஸியா கிடைக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உதாசீனம் வேறப்படுத்திட்டேன். சரியா. ஸோ வந்து இதுக்கெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதாசீனப்படுத்திட்டு வந்தேன். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் அந்த பிசிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து எப்படி அந்த பூமி உருண்டையா இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கோல் எங்க இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு ஸ்பீட்ல சுத்துது, நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் வந்து பஞ்சாங்கம் அதெல்லாம் அதுல வந்து செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா கூட அவர் வந்து அந்த அந்த கோட்பாடுகளை வந்து அவர் தான் உருவாக்கி கொடுத்தாரு. சரி. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்றாரு, நியூட்டன் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 பூமியும் சூரியனும் அதாவது சரியான ஒரு வெப்பநிலைக்கு உண்டான டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு. சரியா. சூரியன் கொஞ்சம் முன்னாடி இருந்தது அப்படின்னா அந்த பூமியே இருந்திருக்காது. சரியாலாம் நபஸ்தமாயி அது வந்து அந்த சரியான இதே இருந்திருக்காது. அந்த சரியான டெம்பரேச்சர் நம்ம வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி அந்த சூரியனுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்க ஒரு நட்சத்திர மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா அதாவது அந்த பிரபஞ்சம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிலா பக்கத்துல இருக்குல்ல, அது மாதிரி பக்கத்துல ஒண்ணு இருந்திருந்தது அப்படின்னா அதோட தாக்கம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். சரியா. ஸோ வந்து நம்ம அந்த உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல, எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கரெக்டா இருக்கு. சரியா. நாம உயிர் வாழ்றதுக்கு உண்டான அத்தனை சூழ்நிலைகளும் இங்க வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் யார் இவ்வளவு சிறப்பா கரெக்டா பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு உண்டான அவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யார் செஞ்சு வச்சாங்க. சரியா. ஸோ நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்ம மண் வந்து நம்ம பூமி வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குது. சரியா. தண்ணியில இருந்து ஒவ்வொரு உணவும் சரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பூமியில இருந்து கிடைக்குது, எடுக்க எடுக்க கிடைச்சிட்டே இருக்கு. சரியா. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளவு துல்லியமா யார் வந்து படைச்சாங்க. சரியா. நமக்கு ஒரு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஆற்றல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உண்டான எல்லா விஷயம் இந்த பூமியில வந்து இருக்கு அப்படின்னா அதை யார் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா செஞ்சு வச்சாங்க. சரியா. பட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு, பர்ஃபெக்டா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு கணக்கு பிரகாரம் பர்ஃபெக்டா இயங்கிட்டு இருக்கு. சரியா. அதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை வந்து நம்ம என்னன்னா பார்க்கவே இல்லை அல்லது உணரவே இல்லை. ஸோ அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை உணர்ந்து அதுக்கு நம்ம நன்றி சொல்றோம் அப்படிங்கிறப்போ அந்த அலைன்மெண்ட்ல அது கூட வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சக்சஸும் நம்மளோட வெற்றியும் லைஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்னும் சில விஷயங்கள் இந்த புக்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது இந்த 20 சாப்டர்ஸ்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இதை படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டீகோட் பண்ணி அதுல என்ன விஷயம் இருக்கோ அதை தான் வந்து இதான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இன்னும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்ல இருந்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி அந்த 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 பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா என்ன யோசனை பண்ண வச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணவாயு ஆக்சிஜன் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது இந்த பூமியில அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான அந்த மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து அதுக்கு அதை படைச்சு அந்த மரம் செடி கொடிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு திருப்பியும் ஆக்சிஜனா நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து யார் செஞ்சிருக்க முடியும், யார் யோசனை பண்ணிருக்க முடியும், எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இது கரெக்டாலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விபத்தோ தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது. சரியா? இது வந்து நாம இப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். சரியா? இதெல்லாம் யாரு படைச்சாங்க அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரமிப்பா ஒரு ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது போக வந்து இந்த பூமியில நம்ம மட்டும் வாழல, எவ்வளவோ உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு உயிரினமும் அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த இந்த பூமியில வந்து படைக்கப்பட்டிருக்கு. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடு மாடு மிச்ச விஷயங்களா இருக்குன்னா அதுக்குண்டான தேவைகள் என்னவோ அதுக்குண்டான உணவு என்னவோ அதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. சில மிருகங்கள்லாம் இருக்கு. சோ அதோட தேவை என்னவோ அதுக்குண்டான இது என்ன இருக்கோ அதோட உணவு என்னென்ன இருக்கோ அதுக்குண்டான விஷயங்களும் படைக்கப்பட்டிருக்கு. சரியா? சோ இதெல்லாம் இவ்வளவு யோசனை பண்ணி இவ்வளவு கணக்கச்சிதமா எப்படி சாத்தியமாயிருக்கு. சரியா? சோ எந்த இதுல வந்து இது இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தற்செயலா நடந்த ஒரு விஷயமே கிடையாது. சரியா? சோ அப்படிங்கறத வந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இதெல்லாம் வந்து நாம உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து வந்து ஒரு ஒரு நன்றி அப்படிங்கிறது வந்து நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த நம்ம பூமி வந்து பூமி சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து பாதுகாத்துட்டு இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓசோன் லேயருக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. அதை தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று கூட இல்லை, சுவாசிக்கிறதுக்கு இல்லாம வெறும் வெற்றிடமா தான் இருக்கு. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? சரி, அந்த வெற்றிடத்துக்குள்ள ஒரு பூமி சுத்தி அந்த ஓசோன்கிற ஒரு லேயர், அந்த ஓசோன் லேயருக்குள்ள நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஒரு காற்று அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி படைச்சிருப்பாங்க, எப்படி சாத்தியமாச்சு? இப்ப நிலால போய் நம்ம வாழ முடியும்னா வாழ முடியாது. சரியா? ஆக்சிஜன் வந்து கிடையாது அல்லது கம்மியா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அங்க அந்த புவி ஈர்ப்பு அப்படிங்கறது வந்து இல்ல. சரியா? புவி ஈர்ப்புங்கிறத விட அங்க நிலா ஈர்ப்புன்னு சொல்லலாம். அது வந்து அங்க கம்மியா இருக்கு. சரியா? சோ வந்து இதெல்லாம் வந்து அங்க நம்ம போய் வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து இல்ல அப்படிங்கிறது வந்து இங்க பூமியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி பர்ஃபெக்டா வாழ்றதுக்கு உண்டான படைப்புகள்லாம் யார் பண்ணாங்க? இது வந்து தற்செயலா நடந்த ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நான் சொல்றாங்க. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் இப்ப நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாஜால காற்று இயற்கையோட விபத்தோ அல்லது தற்செயலா நிகழ்ந்த ஒரு 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 விஷயமே இல்ல. சரியா? இது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு மாயாஜாலமான ஒரு விஷயம் தான் இது. சரியா? பிரபஞ்சம் என்னெல்லாம் நமக்கு மாயாஜாலம் பண்ணி கொடுத்துருக்கு, என்னென்னலாம் நம்ம வாழ்றதுக்காக பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவ்வளவு ஒரு பிரமிப்பும் ஆச்சரியம் தான் வந்து வருது. சரியா? ஆச்சரியம் தான் இருக்கு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்படி ஆச்சரியமான விஷயங்கள் வாழ்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அதை வந்து பர்ஃபெக்டா வந்து பண்ணி கொடுத்துருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தொடர்ந்து சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாசிக்கிறதுக்கு உண்டான காற்று எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. சரியா? கொஞ்சம் கூட குறைவே இல்லாம இருந்துட்டே இருக்கு. பட் நாம தான் என்ன பண்றோம், நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் சில விஷயங்கள் மூலமா என்ன பண்றோம்னா அந்த அந்த ஆக்சிஜனையும் சுவாசிக்க முடியாத வரைக்கும் நம்மளே வந்து என்ன பண்ணிக்கணும், உடம்பு வந்து கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அப்படி நம்ம சுவாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போயிட்டு அந்த செல் வந்து நம்ம முதல்ல பார்த்தோம். அந்த ஆக்சிஜன் வந்து அந்த லங்ஸ்ல வந்து எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த லங்ஸ்ல போயிட்டு வந்து எப்படி அந்த ஸ்பாஞ்சில் தண்ணியை எப்படி உறிஞ்சுமோ அந்த மாதிரி ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்கள் வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு கொண்டு போய் எல்லா பக்கம் சேர்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு உயிர் அணுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து போகுது. அந்த ஆக்சிஜன் போகலைன்னா அந்த உயிரணுக்கு கிடையாது. சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொரு அணுக்களுக்கும் அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமே இல்லை.
அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நிரப்பிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ அந்த ஆக்சிஜனுக்கு நம்ம நன்றி சொன்னோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம நன்றி சொல்லவே இல்லை அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த ஆக்சிஜன் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம உயிரோடவே இல்லை அப்படிங்கறதான் வந்து உண்மை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து இந்த காற்றுக்கு நன்றி, அப்படி வந்து இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அந்த நன்றி உணர்வு நன்றி 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 சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில அந்த அபரிமிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கற்பனை கெட்டாத அளவுக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா இது வரைக்கும் பண்ண பிராக்டிசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாற்றங்கள் நிறைய வந்துட்டே இருந்தது. பட் வந்து இந்த விஷயங்களை உணர்ந்து நான் சொல்லும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அபரிமிதம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நாங்க கற்பனை கெட்டாத விட அதிகமான செல்வங்களும் இது வந்து எனக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி நம்ம அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நமக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்படி அந்த இயற்கைக்காகவும் நம்ம பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற இந்த விஷயங்களுக்காக யார் ஒருத்தர் அதை உணர்ந்து அதுக்கு நன்றி உணர்வு அப்படிங்கிற நன்றியை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அந்த அபரிமிதத்தை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அபரிமிதத்தை வந்து அவங்க அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, அல்லது அந்த அடைஞ்சவங்க அதை உணர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து இன்னைக்கு வந்து நீங்க பண்ண வேண்டிய பிராக்டிஸ் இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா சரியா ஏதோ ஒரு 5 அக்கேஷன்ல இந்த இந்த ஆக்சிஜன் இந்த பிராணவாயு நமக்கு கிடைச்சதுக்காக நம்ம நன்றி அப்படிங்கறத வந்து அது எப்படி கிடைக்குது அப்படிங்கறத வந்து யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும். அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப் பிரீத், சரியா? ஸோ உங்க 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 மூச்சு காற்றை வந்து நல்லா இழுத்துட்டு இப்ப நம்ம 7 சக்ராஸ் பிரேயர்ல பண்ணோம் இல்லையா, மூச்சு வந்து நல்லா இழுத்துட்டு அப்படின்னு அப்படி விட்டுட்டு ஒரு 5 தடவை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் சுவாசிக்கின்ற மாயாஜாலமான காற்றுக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்ல போறீங்க, ரைட்? ஸோ இப்படி வந்து இப்படி வந்து அந்த மாயாஜால அந்த காற்றுக்கு வந்து நம்ம நன்றி எப்படி சொல்லி இப்படி தினம், அதாவது இன்னைக்கு ஒரு நாள்ல ஏதோ ஒரு 5 அக்கேஷன்ல அப்படி வந்து ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நன்றி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்டான செயல்முறை பயிற்சி வந்து அதாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி நன்றி உணர்வு சொல்லும் போது அது அந்த உணர்வு பூர்வமா சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது செய்யறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரூம்குள்ள இருந்துட்டு எங்க ஒரு பக்கம் இருந்துட்டு வந்து பண்ண வேண்டாம். நீங்க முடிஞ்சா வெளியில போயிருங்க, வீட்டுக்கு வந்து வெளியில போயிருங்க, நல்ல காற்றோட்டமா இருக்கிற இடமா பார்த்து இது பண்ணிக்கங்க. அங்க போய் நின்றுட்டு அந்த மாதிரி வந்து நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் எல்லாருக்கும் நிறைய நீங்க வாக்கிங் போற பழக்கம் இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா அப்படி போகும்போதே வந்து நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னாலும் ஏதோ ஒரு தடவையாச்சும் நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுக்கு வெளியில போய் நின்றுட்டு அந்த காற்று 2 கையும் இப்படி விரிச்சு வச்சுட்டு அப்படி இதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த காற்று கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீப் பிரீத் எடுத்துட்டு நம்ம நன்றி 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 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். நான் சுவாசிக்கின்ற இந்த மாயாஜால காற்றுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க அதை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ வந்து அப்படி வெளியில போய் பண்றதுக்கு சில பேர் அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, சில பேர் அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, வீட்லயே ரூம்ல வந்து அதை பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ வந்து அந்த அந்த ஒரு நாள் அந்த 5 தடவை அப்படின்னு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான ஒரு சின்ன கேப் கிடைக்குது, நீங்க ஒரு மூச்சை இழுத்து விட்டுட்டு இதை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேப் கிடைச்சதுன்னா கூட நீங்க எப்ப வேணாலும் செஞ்சிடலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 தடவை கட்டாயம் வந்து அதை உணர்ந்து நீங்க செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ வந்து அப்படி அந்த அதிக நன்றி உணர்வு அப்படி நீங்க எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்க அந்த டீப் பிரீத் எடுத்துட்டு உங்க உங்க அந்த அந்த ஆக்சிஜன் உங்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் போகுது அப்படின்னு வந்து அப்போ வந்து நினைச்சுக்கணுமா அப்படின்னு மூச்சு இருக்கும் போது நம்ம நம்ம அந்த ஆக்சிஜன் நம்ம ஒவ்வொரு பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து போகுது. திருப்பி இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியில் கழிவு தான் வெளியில விடுறோம், சரியா? ஸோ அப்படி கழிவை வெளியில விடும்போது நம்ம வந்து அந்த நன்றி 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 அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதோட இதை வந்து நீங்க முழுமையா உணர்ந்து செய்யற மாதிரி வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி அந்த இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா தன் வாழ்வில்
ஒவ்வொரு பகுதியையும் தங்கமாக மாற்றக்கூடிய உண்மையான ரசவாதியாக அவர் ஆகியிருப்பார் என்றும் இந்த நூல்கள் கூறப்பட்டுள்ளன. சரியா? ஸோ இந்த சுவாசத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்காங்க. அதை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பை வந்து அவ்வளவு ஃபிட்டா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த நன்றி உணர்வோட இருக்காங்க அப்படிங்கிறதா வந்து சொல்றாங்க. அந்த நன்றி உணர்வு நம்ம அது உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம செல்வங்கள் மிச்சம் எல்லா விஷயங்களும் அடையிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இயற்கைக்கு, அந்த ஆக்சிஜனுக்கு நம்ம நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 5 சாப்டர்ஸும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நமக்கு நம்ம எதுக்கெல்லாம் நன்றி உணர்வு சொல்ல போறோம், அந்த நன்றி உணர்வு வந்து எப்படி நமக்கு அந்த செல்வத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன், சொல்ல போறேன். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நம்ம கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், அப்புறம் ஓகே. ஸோ ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து நம்ம அந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 பாடி பத்தியான ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த புத்தகத்துல இருந்து தி டெலோமர் எஃபெக்ட் அப்படிங்கறது வந்து பார்த்தோம். விட்டமின்ஸ் வந்து எப்படி நம்ம அதாவது வாட் டாக்டர்ஸ் டசன்ட் நோ அபௌட் விட்டமின்ஸ் மே கில் யூ அப்படின்னு அந்த விட்டமின் மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எப்படி கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எப்படி சில விஷயங்களை டிசீஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிலோமர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பிளாக்பர்ன் இவங்க வந்து இதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. ஸோ இந்த டிலோமேர் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்காத ஒரு வார்த்தையா இருக்கும், அது கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த புத்தகத்துல அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை என்ன அப்படிங்கறது வந்து பார்த்தோம். ஸோ இந்த டிலோமேர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி சில விஷயங்கள் இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த 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 டிலோமேர் அப்படிங்கறத வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, வயசே ஆகாம எங்க எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் அந்த நோபல் பிரைஸ். அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா கட்டாயம் பண்ண முடியும். அந்த சிம்பிளான 5 விஷயங்கள்லாம் நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நேரம் குறைவு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேகமா வந்து நம்ம முடிச்சுட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புக்ல இருக்கிற இந்த ஒவ்வொரு புத்தகங்களும், ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் நம்ம இந்த எலிசபெத்ல இருந்து எல்லாரும் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த உடம்புக்கு அந்த ஆற்றல் வந்து இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒவ்வொன்றும் ஏன் வந்து மனிதன் ஏஜ் ஆகுறாங்க, அப்ப ஏஜ் ஆகுறது வந்து அதை தடுக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதுல தான் இதை போய் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒவ்வொரு சயின்டிஸ்டும் உடம்புல இருக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க அவங்க வந்து இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க எல்லாருமே காமனா சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மைண்டை கரெக்டா வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ வந்து ஃபுட் ஹெல்த்தியா வந்து எடுத்துக்கோங்க. சரியா? ரிலாக்ஸா இருங்க. சரியா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்க லைஃப்ல கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க 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 உங்களை வந்து நீங்க ஹெல்த்தியாவே வச்சுக்க முடியும். அந்த டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க வந்து இல்லாமயே இருக்க முடியும், ஹெல்த்தியாவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஆயிருந்தா கூட என்ன என்ன வர்றாங்க அப்படின்னா இப்போ வந்து கெட்டு போகல, நீங்க திருப்பி வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ரைட்? ஸோ வந்து இந்த எலிசபெத் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து 70 வயசு ஆயிடுச்சு, 75 வயசு தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு தோணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னும் 7ல இருந்து 10 வயசு வந்து உங்களை கூட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ 87 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இக்கிகை அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட். சரியா? அங்க இருக்கிற ஒரு அந்த அந்த தீவுல இருக்கிறவங்களோட ஆவரேஜ் வயசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 120 வரைக்கும் இருக்காங்க. ஆவரேஜ் வந்து 100+ அவங்களுக்கு. சரியா? ஸோ 120 125 வயசுலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அவங்க ஏன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 4 பில்லர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஹேபிட்லயே இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே இந்த ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் எப்படி எப்படி அப்படிங்கிறது தான் வந்து யாரும் இறந்து போறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. சரியா? ஸோ வந்து அதுக்குண்டான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதுக்குண்டான மிராக்கிள்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் புதுசு புதுசா வந்துட்டே தான் இருக்கு.
பட் இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிசஸ், அந்த ஹெல்த், இதை வந்து நீங்க கரெக்டா வச்சு ஃபுட்டு, இதை வந்து நீங்க கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும், ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ நிறைய டிசீஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நம்ம ஏன் பண்ணல அப்படின்னா நம்ம அதுக்கு பண்றதுக்கு உண்டான நேரம் இல்லை அப்படின்னு விட்டுக்கிறோம். அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம நாலேஜ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி நாலேஜ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 பேராமீட்டர்ஸ்ங்க. நம்ம 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 பிளட்ல 3 பேராமீட்டர்ஸ் வந்து கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல 3 பேராமீட்டர்ஸ் கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டிசீஸ்ல இருந்து வந்து டிசீஸ் வராம தடுத்துக்க முடியும், அல்லது நம்ம டிசீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ஹெல்த்தியான லைஃப் வந்து வாழ முடியும். ரைட்? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எவ்வளவு பேர் வந்து பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி லைஃப்ல வந்து பண்ணியிருக்கீங்க? நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பயமாயிரும். அதெல்லாம் எதுக்கு, வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஏதாச்சும் வந்து அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்ம நோயாளியே இருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதை வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க. ரைட்? ஸோ அதை வந்து வளர்த்திட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இந்த பிளட் டெஸ்ட்டோ அல்லது இதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா நம்ம உடம்புல அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிறதுக்காக. சரியா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான உணவு பழக்க வழக்கங்கள் மூலமே சரி பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ வந்து அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிட்டு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையை நாமளே உருவாக்கிக்கிறோம். ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் அந்த மாதிரி வந்து நமக்கு வியாதிகள் இருந்தா கூட இந்த 3 பேராமீட்டர்ஸ் கரெக்டா இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அந்த பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்றாங்க, எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் ஹெல்த் செக்அப் அப்படின்னு போறாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த பாடி செக்அப்ஸ் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இதுலயும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது போக வந்து இயர்லி செக்அப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸோட நிறைய பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏஜ் ஆக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கன்ஸ் அதுக்கு வந்து வேர் அண்ட் டேர் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்ல நம்ம அதெல்லாம் தான் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம். ஸோ அதுல வந்து நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் அந்த ஆக்சிடேஷன் மூலமா சில அதெல்லாம் வந்து அது கெட்டு போயிருக்கும், அல்லது அதோட ஃபங்க்ஷன் வந்து குறைச்சிருக்கும். சரியா? அல்லது சிலது வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணி கூட இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து திரும்பியும் எங்க வைக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் அந்த டெஸ்ட். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா அது வேலை செய்ய முடியல அப்படின்னு நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல காமிக்கும் போது தான் போய் டெஸ்ட் பண்ணவே போறோம். அப்படி இல்லாம இந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கிட்டோம், இந்த 3 பேராமீட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நோயிலிருந்து வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க, ரத்தம் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ வந்து அந்த ரத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அயன், குளோபின் அப்படிங்கிறது வந்து புரோட்டீன். சரியா? ஸோ அந்த இரும்பு சத்தும் அதாவது இரும்பும் புரோட்டீனும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். அது வந்து கூடவோ குறைவோ இருந்தது அப்படின்னா என்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்க. இப்போ ரத்தத்துல வந்து அந்த ஹீம் அப்படிங்கிறது இரும்பு சத்து கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ண போறோம், இரும்பு சத்து வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ண போறோம். புரோட்டீன் கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த புரோட்டீன் தேவைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க போறோம். ரைட்? ஸோ நமக்கு அந்த ப்ரோட்டீன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாடி நம்ம முதல்ல பார்த்தோம் ப்ரோட்டீன் வந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இது பண்ணுது. அமினோ ஆசிட்ஸ் வந்து ஹார்மோன் அப்புறம் சில இதெல்லாம் இது பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த ரியாக்ஷன் ஆகிறதுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ வந்து நாம அதை வேலை செய்யறதுக்கு உண்டான இந்த விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிட்டு போகுது. ரைட்? அவ்வளவுதாங்க விஷயம் அது. ரைட்? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த குறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சரி பண்றதுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம செய்ய முடியும். அதனால வந்து அந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நாம சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த B3B12 அப்படிங்கிற டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த B3B12 அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரெண்டு விஷயங்கள் கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கிற இன்னும் சில வியாதிகள் வராம வந்து நம்ம தடுத்துட முடியும். ஸோ அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த D3B12 அந்த பி விட்டமின்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கக்கூடிய விஷயங்கள். அது அந்த ஹோமோசிஸ்டின் பிளட்ல அந்த அது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா,
2 days முன்னாடி ஹோமோசிஸ்டின் வந்து பார்த்தோம். அந்த ஹோமோசிஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாராமீட்டர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த B3 B12 அப்படிங்கிற இந்த பி விட்டமின்ஸ். சரியா? ஸோ வந்து இப்போ நம்ம அந்த ஹோமோசிஸ்டின் நம்ம பிளட் லெவல்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காமே விட்டுட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை வளர்த்திட்டே போவோம். சரி, நம்ம ஃபுட் ஹேபிட் நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஹேபிட்ல வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஏதாச்சும் ஒரு சின்ன டிசீஸ் அப்படின்னு போயிட்டு நம்ம அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் வந்து ஒரு பயம் வரும் நமக்கு. அச்சோ அதை பார்க்காம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இப்ப இருக்கிற அதாவது இந்த 2 புக்லயும் அந்த ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி தனியாக அந்த புக் இருக்கு. அந்த ஹோமோசிஸ்டின் லெவல் அதிகமா இருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம சிங்கிள் டிஜிட் கொண்டுட்டு வர முடியும் நம்ம ஹேபிட்ஸ் மூலமா அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதே மாதிரி இந்த டெலோமியர்ஸ்லயும் சொன்னது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சூலேஸ் மாதிரி இருக்குன்னா அந்த 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 குரோமோசோம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த டெலோமியர்ஸ் வந்து நம்ம லென்தன் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள். அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம அந்த ஹேபிட்ஸை மாத்திக்கணும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த ஹோமோசிஸ்டின் லெவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளவு இருந்தாலும் கவலை இல்லை. அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல ரிவர்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த 2 விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கேரண்டி சொல்லக்கூடிய என்னன்னா ஹோமோசிஸ்டின் உதாரணத்துக்கு ஹோமோசிஸ்டின் லெவல் உங்களுக்கு 9 அப்படின்னு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் 7 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸ்ட்ரோக் வராது அப்படின்னு சொல்லலாம். கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறத வந்து கேரண்டியா சொல்ல முடியும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு தெரியல. பட் வந்து இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் டிசீஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவார். சரி, அந்த டிசீஸ்க்கு உண்டான மெடிசன் மட்டும்தான் வந்து அவங்க இது பண்ண முடியும். இந்த ரிவர்ஸ் பண்றதுக்கு உண்டான இது வந்து அவங்களுக்கு தெரியல அல்லது படிக்கல. அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம எலிசபெத் பிளாக் அவங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது தனியா இது பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி இது உலகத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து இன்னைக்கு வந்து அந்த மெடிசன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரி. அதை யாரும் கியூர் பண்றதுக்கு வந்து அவங்க டாக்டர் திங்க் பண்ணவே மாட்டாங்க, அவங்க அதுக்கு படிக்கவும் இல்லை. சரியா? ஸோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட் தான் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள் சொல்ற விஷயங்கள் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விட்டமின் மினரல்ஸ் எடுத்துக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த B12 அப்படிங்கிறது வந்து விட்டமின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா B12 D3 அந்த ஈஸ்டோட ஃப்ரீ ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த B12 அப்படிங்கிற அந்த பி விட்டமின். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அனிமல் சோர்ஸ்ல இருந்து வரணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேச்சுரல் சோர்ஸ் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, இதுவும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பழைய சோறு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சு காலையில வந்து அந்த குளுந்தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களே, இங்க எல்லாம் அப்படிதான் குளுந்தண்ணின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அது குடிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அவ்வளவு B12 வந்து நமக்கு இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து நமக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜியும் அதை வந்து நமக்கு கொடுக்கும். சரியா? ஸோ இது அதுல ரிச் அதுல இருக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த US எல்லாம் வந்து அது தனியா வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ஹோட்டல்ல வந்து ஒரு மெனுவாவே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பைசா சார்ஜும் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து அது சாதாரணமா நம்ம வீட்டுல வந்து டெய்லியும் நடக்கிற விஷயங்கள் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? அந்த B12 வந்து நேச்சுரலாவே வந்து நமக்கு அங்கிருந்து வந்து கிடைக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தினம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா, டெய்லி இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து இருக்கு. தினம் அதை யூஸ் பண்ண இது பண்ண முடியுமா, 3 வேளையும் பண்ண முடியுமா? நம்ம WHO டெய்லி டயட்டரி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அது பிரகாரம் அந்த அளவு அந்த இது பிரகாரம் நமக்கு அது கிடைக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நமக்கு சில சேலஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அதெல்லாம் போக அந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறத வந்து வேகமா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அந்த B12 வந்து பாத்தீங்கன்னா B12 அந்த D3 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏவோட சேஞ்சஸ் அந்த டெலோமியர்ஸோட அந்த லென்த்தனுக்கும் அந்த டிஎன்ஏவோட உற்பத்திக்குமே வந்து அது வந்து ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் மூலமாவே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெட் பிளட் செல்ஸ். ஸோ அந்த அதுக்கு தான் வந்து அந்த ஹோமோசிஸ்டின் அந்த இது வந்து பார்த்தோம். ஸோ அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து நார்மலாகவே இந்த பிளட் டெஸ்ட் வந்து என்னென்ன இது பண்றாங்க, மேண்டேட்டரி டெஸ்ட் என்ன அப்படின்னு ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சிருக்கா சொல்றோம். மேண்டேட்டரி டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் B12 D3 அப்படிங்கிறது வந்து
நம்ம நார்மலா நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் அப்படின்னு டாக்டர் கொடுக்குற பிளட் டெஸ்ட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேண்டேட்டரி டெஸ்ட் அப்படின்னா நார்மல் டெஸ்ட் இல்லாம அந்த விட்டமின் B12 அந்த D3 அப்படிங்கிற டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு கட்டாயம் வந்து வேணும். அது போக அந்த லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொழுப்பு நம்ம பாடியில் எவ்வளவு இருக்கு, ஃபேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ண டெஸ்ட் வந்து அது நார்மலா பண்ற டெஸ்ட் இருக்கும். அது போக HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிளட் சுகர் வந்து பிளட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது 3 months ஆவரேஜ் வந்து இப்போ எவ்வளவு இருக்கும் அதை வந்து நாம அதை வந்து டெஸ்ட் பண்றது அந்த HbA1c அப்படிங்கிறது. ஸோ அது போக சிபிசி அல்லது ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க, அதை முதல்ல பார்த்தோம். அப்புறம் சீரம் ஹோமோசிஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமோசிஸ்டின் டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிசீஸ் என்ன லெவல்ல இருக்கு, ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட். அது போக ESR CRP அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் எவ்வளவு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து பாத்தீங்கன்னா கொழுப்புனால வர்ற டிசீஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் செல்லுல, அப்புறம் அந்த இதுல வரக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் ட்ரீட் பண்றதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த ஃபேட்டை வந்து இது பண்றதுனால ஹார்ட் அட்டாக் வரதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த ஃபிட்டா இருக்கிறவங்க ஜிம்ல எல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அப்புறம் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளட் டெஸ்ட்ல அந்த ஃபேட் எல்லாம் கரெக்டா இருந்தா கூட திடீர்னு வந்து அவங்க இதாகி விழுந்துறாங்க, கொலாப்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட்ல அதிகமா இருக்கிறதா ஒரு ரீசன் சொல்றாங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படிங்கிறத வந்து அதை இதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பிளட் டெஸ்ட் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். அப்புறம் அதுக்குண்டான ப்ராக்டிசஸ் எல்லாமே இப்போ நம்ம கம்யூனிட்டியில் இப்போ நம்ம காலையில் இன்னைக்கு பண்ண எல்லா ப்ராக்டிசஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன்ல இருந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிற விஷயங்கள் எல்லாமே அதை சரி பண்றதுக்கான விஷயங்கள் தான். அது போக நம்ம இந்த ஃபுட் ஹேபிட்டையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிசீஸ்ல இருந்து நம்ம ஏஜ் ஆகிறதுல இருந்து வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு யார் அந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மெசேஜ் வந்து கொடுக்கணும் நீங்க, ரைட்? சரியா? ஸோ வந்து பிளட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தம்ஸ் அப் மெசேஜ் வந்து கொடுங்க. ஸோ அது என்னென்ன டெஸ்ட் இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஏன் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எவ்வளவு சார்ஜ் ஆகும், அதை எடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அந்த பேராமீட்டர்ஸ் அதுல வரும். ஸோ அதுல வந்து நம்ம என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ஃபுட் அப்புறம் சில ஹேபிட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து அதை வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 இதுல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க, எங்களுக்கே இது நடந்திருக்கு. ஸோ அது வந்து நான் அந்த 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 இதை வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஆக்சுவலி இன்னைக்கு காமிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா சில எனக்கும் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய வேலைகள் நிறைய இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மத்தியில இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று வந்து அதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து இருக்கல. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ண முடியல. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டயபெட்டிக் இதுல வந்து என்ன இதாச்சு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்துக்காக நான் பயந்துட்டு இருந்தேன், சரியா நமக்கு இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அந்த அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட டெஸ்ட் மாடல் வந்து நான் காமிக்கிறேன், ரைட்? ஸோ வந்து அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இது வந்து எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும், எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்து எப்பவுமே அந்த டெஸ்டிமோனியல் நம்ம 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 இது வரைக்கும் வந்து நீங்க 22 days வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, 23rd இன்னைக்கு. ஸோ இந்த 22 நாள்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஸோ இந்த 7 சக்ராஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுல உங்களுக்கு ஏதாச்சும் அதுல ரிசல்ட் வந்திருக்கா? அதனால என்ன ஃபீல் பண்றீங்க? அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் அட்டன் பண்றதுனால ஏதாச்சும் மாறுதல் உங்ககிட்ட வந்து தெரியுதா? என்ன ஃபீல் பண்றீங்க? சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணலாமா? அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாராச்சும் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். அதான் டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இப்போ வந்து நீங்க இது பண்ணாலும் சரி, அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா. சரியா? இந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நியூட்ரலைட் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ அந்த நியூட்ரலைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல தி நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு. அந்த நியூட்ரலைட் பத்தியான விஷயங்களை தான் நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். பட் வந்து அதுக்குண்டான இது பண்ணி நாளைக்கு வந்து அதை பத்தியான வந்து நம்ம கிளியரா வந்து பார்க்க போறோம். ஸோ ஒய் சப்ளிமெண்ட், ஒய் அந்த நியூட்ரலைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த டெஸ்டிமோனியல்
சரியா? ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு இதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இதுல கிடைச்ச சில மாற்றங்கள் அது என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ண வைக்கலாம். அதை யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? பூபதி பூபதி சார் இருக்காரு. பூபதி சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வந்து நீங்க எஸ் ஹலோ. எஸ் பூபதி, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க என்னன்ட்டு. அப்புறம் நீங்க. என் பேரு பூபதி, நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. கரூர். எஸ். சுரேஷ் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. பொதுவா நான் எந்த இதுலயும் இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன். அப்படியே அட்டன் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் முடிச்சுட்டு நான் பாட்டு கம்முனு போயிடுவேன். ஓகே. சரி நானும் இந்த மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சரி ஒரு நாள் அவர் சொல்றதுக்கோசரம் தான் சரி நான் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பொதுவா ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு பட்டுச்சுன்னா சரி இது பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணேன். எனக்கு பிடிக்கலன்னா நான் யோசிக்க மாட்டேன், வெளில வந்துடுவேன். ஓகே. இவ்வளவு நாள் நான் அட்டன் பண்ணாலும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பேன். இப்போ அந்த ஒரு எண்ணங்கள் சுத்தமா இல்ல. மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஏதோ ஒரு என்ன சொல்லுங்க. ஏதோ ஒரு பெரிய இதுல இருந்து ரிலீவ் ஆன மாதிரி இருக்கு. சூப்பர். அப்புறம் என்னோட ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 to 60 70 கிலோமீட்டர் பைக்ல தான் சுத்தணும், எக்ஸல்ல தான் சுத்தணும். இப்போ வந்து ஒர்க்கே மாறிடுச்சு. அதே கம்பெனில தான் வேலை பார்க்குறேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபீஸ் ஒர்க் தான். வெளியில சுத்துறது அந்த வேலையே இல்லை. அதனால என்ன ஆகும்னா எனக்கு அந்த உடம்பு அலுப்புகள்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயா இருக்கேன். ஓகே 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 எக்ஸலண்ட் பூபதி சார், ஆசம். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு பல காரணங்கள் வந்து நமக்கு இருக்கும். நிறைய நம்ம பிரெயினையும் இது பண்ற விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்கு. அதுலதான் பல நோய்கள் நமக்கு வந்து வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற பிராக்டிஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ரிலீவ் ஆகும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதான் வந்து இந்த கார்டிசால் அப்படின்னு வந்து சொல்ற விஷயங்கள் நம்ம அதான் முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலாகவும் பின்னாடி பார்க்க போறோம். சரியா? ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்க போறோம். எப்படி அது இதெல்லாம் இதாகுது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். அப்புறம் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு. 10 daysல நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மிக மிக பெரிய விஷயம். நீங்க போயிட்டு இதுக்குதான் நிறைய பேர் பல நிறைய பைசா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம இங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ வந்து நம்ம அந்த நாலேஜ் எடுத்துக்கிறோம், ஃப்ரீயா கொடுக்குறோம், அந்த ப்ராக்டிஸும் உங்களை பண்ண வைக்கிறோம், அதுல இருந்து ரிலீவ் பண்ணவும் வைக்கிறோம். சரியா? ஸோ அதான் இங்க நடக்கிற ரொம்ப அற்புதமான விஷயம். ரொம்ப அருமையா ஷேர் பண்ணீங்க பூபதி சார். தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து அடங்க. ரைட். ஸோ வந்து நித்யா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ பூபதி சார். சம்பந்தம் சார், அவங்க நித்யா மேடம் அன்மியூட் பண்ண முடியுமா? ஓகே மேடம். சார் குட் மார்னிங் சார். சார் உண்மையாலுமே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ ஹெவியா இருக்கு. ரொம்ப வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு சார். இந்த எனக்கு பாத்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து மகேஸ்வரி மேம் கொடுத்தாங்க. ஹலோ. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க இது பாருங்க, உண்மையாலுமே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருந்துச்சு. வந்து நான் ஃபர்ஸ்ட் சரி 2 நாள் அட்டன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை யோசிச்சேன். அது அவர் சொன்ன மாதிரி பூபதி சார் சொன்ன மாதிரி எனக்குமே அந்த ஒரு மைண்ட் இருந்துச்சு. அப்புறமேட்டு சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் நேரமா எந்திரிக்கிறது ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த 4 மணி அந்த 4:15 பாத்தீங்கன்னா டக்குன்னு நான் எந்திரிச்சிருவேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கண்ணு முழிச்சிருவேன். சரி நம்ம இதை அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புதுசா சொல்றப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஹெல்த்துக்கா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அந்த சக்கரா தியானம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு சார். உண்மையாலுமே
எனக்கு தலைவலிங்கிறது ரொம்ப எப்படியே என் கூடவே பிறந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 20 days இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை அட்டன் பண்றது. இது ரொம்ப ரிலாக்ஸர் சார். நான் வந்து ஒர்க்குக்கு போறேன். அங்க கூட இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க எதா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா வந்து திங்க் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த பாசிட்டிவா நான் நினைச்சிட்டு போறேன். நான் என்ன நினைச்சிட்டு போறேனோ உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அங்க போயிட்டு எனக்கு அதே மாதிரி எல்லாமே வந்து கரெக்டா நடக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கே நம்ம அளவுக்கு பாசிட்டிவா நினைக்கிறத நமக்கு வந்து நல்லா ஒர்க் ரிலாக்ஸா பண்ண முடியுது. நல்லா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு சார். உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். நான் ஏன் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோங்கிற எனக்கு ஒரு ஃபீல். முன்னாடியே நான் வந்து இது ஜாயின் பண்ணிருக்கணும். ஆனா எனக்கு தெரியல சார். எனக்கு மகேஸ்வரி அக்காக தான் நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே மேடம். ஓகே திவ்யா மேடம், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். லைஃப்ல நல்ல விஷயங்கள்லாம் அப்படிதான் வரும். நாம தான் என்ன பண்ணுவோம்னா உதாசீனப்படுத்திட்டு போயிடுவோம். சரியா? ஸோ நீங்க பூபதி சார் அதே தான் சொன்னாரு. நான் வந்து சரி அவர் சொன்னாரே அட்டன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்பவுமே ஆமா. ஸோ நம்ம எப்பவுமே ஈஸி அப்படிங்கிற விஷயத்த நம்ம மைண்ட் சூஸ் பண்ணும். அதுக்கு தான் பழகும். சரியா? இப்போ வந்து நீங்க சொன்ன விஷயத்துல 2 பேரும் சொன்ன விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து பாக்குறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா நோய்களுக்கு உண்டான காரணம். அதே மாதிரி சில ஹேபிட்ஸ், இன்னும் இந்த ஹேபிட்ஸ் பத்தி நம்ம பேசவே ஆரம்பிக்கல. இந்த ஹேபிட்ஸ் நிறைய வந்து மாற்றங்கள் வரும். லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் நிறைய மாத்திக்க போறோம். இன்னும் நிறைய மாற்றங்களும் வந்து இருக்க போகுது. இதெல்லாம் வந்து நம்ம இந்த இதற்கு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம் மேடம். ஸோ வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. உங்க ஷேரிங் வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆசம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வேற யாராச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? திவ்யா மேடம் பண்ணிருக்காங்க. திவ்யா மேடம் தான் இப்ப ஷேர் பண்ணாங்க. நித்யா எஸ் நித்யா சார். பண்ணி பேசலாம். திவ்யா பேசலாம் சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது மேடம். எஸ் சார். சார் குட் மார்னிங் சார். சார் இந்த கிளாஸ் வந்து இந்த லிங்க் வந்து வெங்கட்ரமன் சார் தான் சார் எங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து? சார் நான் என்னோட பேர் வந்து திவ்யா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். ஓகே ப்ரோசீட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் வந்து லிங்க் வந்து வெங்கட்ரமன் சார் தான் சார் எனக்கு கொடுத்தாரு. ஸோ வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க சார். எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம ப்ரேயர் பண்ணணும், இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ப்ரே பண்ணணும், அந்த டைம்ல நம்ம ப்ரே பண்ணா நமக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நாளா வந்து எனக்கு தெரியும். ஆனா என்னால வந்து எந்திரிக்க முடியல அந்த டைமிங்க்கு. ஸோ இந்த கிளாஸ் மூலியமா வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நம்ம அந்த டைமிங்க்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்குங்க சார். ஸோ அதுக்கு வந்து இந்த கிளாஸுக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்யூங்க சார். ரொம்ப பாசிட்டிவா நம்மளை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நம்மள வந்து என்னதான் வந்து நம்மளை சுத்தி நெகட்டிவிட்டி இருந்தாலும் நம்ம எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா இருந்தா நமக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரும் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுல வந்து இன்னும் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூங்க சார். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் முதல்ல ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிச்சோம். ஸோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல பல அதிசயங்களும் அற்புதங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வர முடிஞ்சது, அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாகவும் வந்து பாத்தீங்கன்னா பல மேஜிக் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்தது. சரிங்களா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிராக்கிளாவே வந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம இங்க கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அதனால தொடர்ந்து வந்து பண்ணுங்க. அடுத்த செஷன் இது பண்ணும்போது நீங்க உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இங்க நம்ம பர்பஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுமோ சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். வந்து தொடர்ந்து பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வேற யாராச்சும் ஷேரிங் இருக்குங்களா? வேற யாராச்சும் டெஸ்டிமோனியல் ஹெல்த் ரிலேட்டடா யாராச்சும் டெஸ்டிமோனியல் இருக்கா?